வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த அலச போறோம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில பலவிதமான அனுபவங்கள் வரும் இல்லையா? சில நேரம் வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கும், சில நேரம் அப்படியே நம்மள புரட்டி போடுற மாதிரி ஒரு புயலா மாறும். அந்த மாதிரி இருண்ட நேரங்கள்ல நாம எப்படி மீண்டு வரது? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதுக்கு ஒரு அட்டகாசமான வழிகாட்டுல கொடுத்திருக்காங்க. அத பத்தி தான் இந்த தொகுப்புல நாம முழுசா பார்க்க போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள நேரா போலாம். வாழ்க்கையோட இருண்ட புயல்கள் நம்மள சுத்தி வளைக்கும்போது நம்ம எப்படி உயிர் பிழைக்கிறது? இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கான விடைய தேடி நாம் ஒரு சின்ன கற்பனை உலகத்துக்குள்ள போக போறோம். ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான எல்லையே இல்லாத ஒரு அழகிய கடல். அந்த நடுக்கடல்ல ஒரு மாலுமி தனியா பயணம் செஞ்சுட்டு இருக்கான். அவனோட அந்த பயணம் எவ்ளோ அமைதியா ஆரம்பிச்சது தெரியுமா? பகுதி 1. அமைதியான கடல் பயணம். நம்ம மாலுமியோட பயணம் ஒரு அழகான மாலை நேரத்துல பொன்னிற சூரியாஸ்தமனத்துக்கு நடுவுல ரொம்ப ரொம்ப அமைதியா தொடங்குது. பாக்குறதுக்கே அவ்ளோ ரம்யமா இருக்கு. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அந்த மாலுமிக்கே துள்ளியும் ஐடியா இல்ல. திடீர்னு அந்த அமைதியான பயணம் நொடி பொழுதுல ஒரு பயங்கரமான போராட்டமா மாறுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வானத்துல கருமேகங்கள் ரொம்ப வேகமா திரளுது, இருட்டு கவுது. ரெண்டாவது, எங்கிருந்தோ மல்ல மாதிரி பிரம்மாண்டமான ராட்சத அலைகள் வந்து அந்த மரக்கப்பலை மூர்க்கமா தாக்குது. மூணாவது, அந்த தாக்குதலை தாங்க முடியாம அந்த கப்பல் அப்படியே சுக்குநூறா உடையுது. நினைச்சு பாருங்க, அந்த மாலுமி நடுக்கடல்ல தூக்கி வீசப்படுறான். அந்த உடைந்த கப்பல் சிதறல்களுக்கு நடுவுல அந்த மாலுமி உயிரை கையில புடிச்சிட்டு தத்தளிக்கிறான். யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறான். ஆனா அவனோட அந்த மரண ஓலத்தை அந்த இருண்ட கடல் அப்படியே முழுங்கிடுது. அவன் எவ்வளவுதான் நீந்த முயற்சி பண்ணாலும் அந்த ராட்சச அலைகள் அவனை திரும்ப திரும்ப கடலோட ஆழத்துக்கு இழுத்துட்டு போகுது. உறைஞ்சு போற குளிர், மூர்க்கமான அலைகள். சொல்லப்போனா இது முழுக்க முழுக்க ஒரு கையேற நிலை. பகுதி 2. தாயின் வழிகாட்டும் ஒளி. இந்த மாதிரி நம்பிக்கை முழுசா அற்றுப்போன அந்த ஆழமான இருள்ல மரணத்தோட விளிம்புல இருக்கப்போ அவனோட சின்ன வயசுல அவங்க அம்மா சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் திடீர்னு அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்க அம்மா சொன்னது இதுதான்: இறைவன் ஒரு கருணை கடல். அந்த இறைவனை முழுசா நம்புனா வாழ்க்கையில வர எந்த பெரிய கடலையும் நம்மால ஈஸியா கடக்க முடியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சுத்தி இருக்கிற எல்லா பௌதிக நம்பிக்கைகளும் பொய்த்து போன அந்த நேரத்துல இந்த ஒரே ஒற்றை வாக்கியம் மட்டும்தான் அவனுக்கு ஒரு பெரிய நங்கூர மாதிரி உதவியா நிக்குது. அந்த ஆன்மீக வழிகாட்டுதல் அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அந்த பெரும் புயலுக்கு நடுவுல அந்த மாலுமி தன் கண்களை இறுக மூடிக்கிறான். என்ன காப்பாத்துற சக்தி உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஆழமா முழுமையான நம்பிக்கையோட இறைவன்கிட்ட வேண்டான். இது ஏதோ கடமைக்கு சொல்ற வார்த்தைகள் கிடையாதுங்க. எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாத 100% முழுமையான சரணடைதல். அந்த இயற்கையோட சீற்றத்துக்கு நடுவுலையும் அவன் தம் மனசார இந்த வேண்டுதலை வைக்கிறான். சரி, அவனோட அந்த ஆழமான வேண்டுதலுக்கு அப்புறம் என்ன நடக்குது? இங்கதான் மீட்பிற்கான பாதை ஆரம்பமாகுது. முதல்ல அந்த ஆழமான வேண்டுதல். ரெண்டாவது, ஆச்சரியப்படும் விதமா அவனுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரத்துண்டு மிதந்து வருது. தன்னோட கடைசி சொட்டு பலத்தையும் திரட்டி அவன் அந்த மரத்துண்ட பற்றிக்கிறான். அந்த சாதாரண மரத்துண்டு தான் அவனோட உயிர்காக்கும் கருவியா மாறுது. மூணாவது, விடியற்காலையில அழகான சூரியோதயத்தின் போது அந்த மரத்துண்டோட உதவியால அவன் பாதுகாப்பா கரையை சேர்றான். பகுதி 3. வாழ்க்கை என்னும் பெருங்கடல். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நாம இதுவரைக்கும் கேட்டது ஒரு சாதாரண சாகச கதை கிடையாது, இது ஒரு மாபெரும் தத்துவம். எப்படின்னு கேக்குறீங்களா? கரைய அடைஞ்ச அந்த மாலுமி அந்த அதிகாலை சூரியனை பார்த்துட்டே நிக்கிறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்குது. அவன் கடந்து வந்த அந்த புயல் வெறும் கடல்ல வந்த புயல் மட்டும் இல்ல, அது நம்ம மனித வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படிங்கறத அவன் உணர்றான். இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் கவனிங்க. அவன் யோசிக்கிறான், ஒரு சாதாரண கடற்புயல்ல இருந்து தப்பிக்கவே நமக்கு ஒரு மரத்துண்டோட பிடிமானம் தேவைப்படுது. அப்போ இந்த பிறவி அப்படிங்கிற மாபெரும் பெருங்கடலை கடக்க இறையருள் அப்படிங்கிற ஒரு பிடிமானம் இல்லாம எப்படி முடியும்? அப்சல்யூட்லி கரெக்ட் இல்லையா? நாம வாழ்க்கையில சந்திக்கிற கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே கடல்ல வர அந்த புயல்கள் மாதிரிதான். கடல்ல தத்தளிச்ச மாலுமிக்கும் வாழ்க்கையில தத்தளிக்கிற நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லங்கிறதே இது ரொம்ப அழகா உணர்த்துது. பகுதி 4. திருக்குறளின் ஞானம். அந்த மாலுமி அடைஞ்ச இந்த தத்துவ புரிதல் இருக்கு பாத்தீங்களா, இது பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம திருக்குறள்ல ரொம்பவே ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த குறளை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல வர 2 முக்கியமான வார்த்தைகளை நாம புரிஞ்சுக்கணும். இது ஒரு பிரம்மாண்டமான புதிர் மாதிரி. முதல் வார்த்தை
அறவாழி அந்தணன், அதாவது அறம் என்னும் பெருங்கடலாக திகழும் இறைவன் அல்லது கருணை கடல்னு சொல்லலாம். 2வது வார்த்தை பிறவாழி, அதாவது பிறவி என்னும் பெருங்கடல். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கை. இந்த 2 ஆழமான வார்த்தைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திருவள்ளுவரோட அந்த பேரறிவு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா விளங்கிடும். இது எதை அவ்ளோ அழகா விளக்குதுன்னா, நம்ம கதையில வர மாலுமி கடல்ல மூழ்காம இருக்க எப்படி ஒரு மரத்துண்டை இருக்க புடிச்சுக்கிட்டானோ, அதே போல மனிதர்களாகிய நாம இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கடல்ல மூழ்காம இருக்க அறம் என்னும் இறைவனின் திருவடிகளை இறுக பற்றிக் கொள்ளணும். அந்த மரத்துண்டு அவனோட பௌதீக உடலை காப்பாத்துச்சு. ஆனா அறமும் நன்னெறியும் நம்மோட முழு வாழ்க்கை பயணத்தையுமே பாதுகாத்து வழிநடத்தும். அந்த மாலுமி கரையை அடைஞ்ச பிறகு கத்துக்கிட்ட பாடங்கள் என்னென்ன? 1, இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருங்கடல். 2, அதுல துன்பங்கள் அப்படிங்கிற புயல்கள் வர்றது தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. 3, அப்படி புயல்கள் வரும்போது நல்லொழுக்கம், அறம், அப்புறம் இறையருள் இதுங்க மட்டும்தான் நம்மள தாங்கி பிடிக்கும் உண்மையான உயிர்காப்பான்கள். கடைசியா எப்பவுமே அறத்தோட வழியில நேர்மையா வாழ்றது மட்டும்தான் நமக்கு நிலையான அமைதியை தரும். நாம இதுவரைக்கும் பார்த்த முழு கதையோட ஒட்டுமொத்த சாராம்சமுமே இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரே ஒரு திருக்குறள்ல அடங்கியிருக்கு. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இது திருக்குறளோட 8வது குறள். அறக்கடலாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்கள் பொருளும் இன்பமுமாகிய இந்த பிறவிக் கடலை கடக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். எவ்வளோ ஆழமான, அதே சமயம் எவ்வளோ யதார்த்தமான உண்மை பாத்தீங்களா? நாம இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த மாலுமிக்கு கடல்ல தப்பிக்க ஒரு மரத்துண்டு கிடைச்சது. ஆனா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பெரும் கடல்ல துன்பங்கள் வரும்போது நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற அறம் என்னும் அந்த மரத்துண்டு எது? அது உங்களோட நம்பிக்கையா இருக்கலாம், உங்களோட நேர்மையா இருக்கலாம், அல்லது நீங்க செய்யற நற்செயல்களா கூட இருக்கலாம். அது எதுன்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அந்த அறம் எப்பவுமே உங்களை காப்பாற்றும். இந்த அட்டகாசமான பண்டைய ஞானம் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். சிந்திப்போம். நன்றி.